பெரிய சாக்கியம். இதுவரை மனுஷனை நம்ம புகழாரம் சூட்டி அவங்களை அப்படியே ப்ளீஸ் பண்ணியிருப்போம், அவங்கள ரொம்ப 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 உயர்த்தி இருப்போம். ஆனால் அதை காட்டிலும் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தருடைய சமூகத்தை தரிசித்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்டா, எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அல்லேலூயா. அதை நினைச்சா உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதனால எனக்கு அன்பானவர்களே, நாமும் வாஞ்சியோடு தாகத்தோடு அதிகாலையிலே எழும்பி ஆயத்தமாகி வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. வந்தது நல்லதான். தூக்கத்தை கெடுத்துக்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். காலை நேரங்கள் ரொம்ப தூங்குறதுக்கு இதமான ஒரு நேரம் தான், நல்ல காற்று கிடைக்குது. ராத்திரி ஃபேனு போட்டால் கூட வெக்கையாத்தான் இருக்க, ஒரு பக்கம் அப்படியே வேர்த்துக்கிட்டு தான் போகுது. ஆனால் காலை நேரம் விடிய 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 அது எப்படி வருது, ரொம்ப இனிமையாக இருக்கும். தூக்கம் இழுத்து இழுத்து மூடி தூங்க வேண்டியது வரும். அதெல்லாம் வெறுத்து ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவர் மீது வைத்திருக்கிற வாஞ்ச, தேவனுடைய வாசஸ்தலத்தின் மீது வைத்திருக்கிற வாஞ்ச, அந்த தாகம், அந்த இயக்கம் இருக்கிறபடினாலதான் நம்ம இந்த இடத்துல அதிகாலையிலேயே புறப்பட்டு வந்திருக்கிறோம். உண்மைதானா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல இல்லைங்களா? இங்க வந்து காலத்துல வந்தவங்களுக்கு பரிசு கொடுக்கிறோம், வெகுமதி கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்களை வர சொல்லல. தேவன் மீது வைத்திருக்கிற வாஞ்சியினால நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்படித்தானே? அல்லேலூயா. இந்த வாஞ்சியை கர்த்தர் அறிந்து அவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம். அதில் 1 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், முதலாவது நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, எப்படின்னா நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. யார் சொன்ன வார்த்தை இது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு? கொரிந்து சபையை பார்த்து சொல்றார். அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, பாத்தியனோர் சீயோன் நல்ல சமாரியன் விசுவாச மக்களே, ஸ்தோத்திரம். மூப்பர்களே, மியூசிக்கெல்லாம் வாசிக்கிற, கீபோர்டில் இருக்கிற பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க? கிறிஸ்துவை பின்பற்றுங்க. என்ன அப்படி செஞ்சிட்டாரு? அப்படி என்ன ஆண்டவர் செஞ்சிட்டாரு? அதை இவர் எதுக்கு பின்பற்றுகிறாரு? அதில் தான் இருக்குங்க நோக்கமே, காரியமே அதில் தான் இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுவது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அவரை பின்பற்றுகிறது ஒரு பெரிய சிலாக்கியம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த கொரிந்து சபை என்பது கொஞ்சம் எடக்கு முடக்கான சபை தானே, கொண்டக்க மண்டக்க நடப்பாங்க. இன்னும் அவங்களுடைய ஜீவியம் எல்லாம் நல்லா இருக்காது, அவங்களுடைய சுவாபம் எல்லாம் நல்லா இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில இருக்கிற அந்த சபையை பார்த்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதே போல நீங்கள் என்ன செஞ்ச பின்பற்றுங்கள் அப்படின்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை பின்பற்றணும், கிறிஸ்துவை பின்பற்றணும். அவரை அடையாளம் காட்டுகிறதான அப்போஸ்தலனாகிய பவுலை பின்பற்றணும். அவரை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதான ஊழியக்காரரை பின்பற்றணும். நல்ல விசுவாசிகளை பின்பற்றணும். தேவ ஜனங்களை பின்பற்றணும். பக்திக்குரியவர்களை பின்பற்றணும். சும்மா எல்லாத்தையும் பின்பற்றி பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிற நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டிய நபர்களை பார்த்து தான் பின்பற்றணும். எல்லாரையும் பின்பற்றிடக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, பிரபாகரனை பின்பற்று ஒரு பாட்டு. அந்த பிரபாகரன் கோஷ்டி விடுதலை புலிகள் அந்த பாட்டு அப்படி பாடுவாங்க. தேவ பிள்ளைகளே, பிரபாகரனை பின்பற்று. நம்ம யாரை பின்பற்றணும்? கர்த்தனை பின்பற்றணும், தேவனை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும். இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை போல வாழுகிறதான தேவ பிள்ளைகளை பின்பற்றணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படியான என்னதான் அவர் செஞ்சாரு, எதை பார்த்து நம்ம பின்பற்றுறது? இல்லைங்களா?
அது ரொம்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிக முக்கியமானது. அவரை பின்பற்றணும்னா எப்படியா பின்பற்ற சொல்லுங்க. எப்படி பின்பற்றுறது? எப்படி நடந்த என்ன விஷயம்? எதை பின்பற்றுறது சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். அவர் எப்படி நடந்தாரு அப்படின்னா ஒன்று அதான் வாசிக்கிறோம். ஒன்று யோவான்ல 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா 1லேருந்து 3 வரையிலும் வாசிங்களேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 1லேருந்து ஒரு 3 வசனத்தை மட்டும் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமா, 1 யோவான் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வரையிலும் வாசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து வாசிங்க. உலகம் அவரை அறியாததினாலே நம்மையும் அவரை அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆனாலும் பாருங்க, அது முக்கியம். ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற யாரும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமா, தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படிலாம்? அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க போகிறோம். அவரை தரிசிக்கிற கூட்டம் நம்ம. அல்லேலூயா. ஒரு அதிகாரி அல்ல, ஒரு தலைவரை அல்ல, ஒரு மனுஷனை அல்ல, கர்த்தரை, வானாதி வானங்களில வீட்டிருக்கிற தேவாதி தேவனை தரிசிக்க போகிறோம். தரிசிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அவரை பார்க்க போகிறோம், முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? அவரை தரிசிக்க வேண்டிய மக்களா இருக்கிற நம்ம அதற்கு என்ன செய்யணும்? ஆயத்த வேலை செய்யணும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. சீக்கிரம் வர்றாரு. அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க போறோம். அவரை தரிசிப்பதற்கு நம்ம தகுதிப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு நமக்கு தகுதிப்படுத்துகிறோம். அதிகாரிக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு தகுதிப்படுத்துகிறோம். ஆலயத்தில் வருவதற்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது போல தேவாதி தேவனை நம்ம என்ன செய்ய போறோம்? தரிசிக்க போகிறோம். எப்படி தரிசிக்க போகிறோமா? முகமுகமாகவே, மறைமுகமாக அல்ல, முகமுகமாய் நம்ம அவரை என்ன செய்ய போறோம்? தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அப்படி தரிசிக்க போகிறபடினாலே நாம் என்ன செய்ய போறோம்? அவரை போலவே மாற போகிறோம். அவரை போலவே மாறணும். அவரை போல ஜீவிக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் வேதத்தில் சொல்லப்படுகிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். நம்ம யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளைகள். பெரிய பாக்கிய, பெரிய சிலாக்கியம். நான் இன்னாருக்கு உரியவன் சொன்னா எவ்வளவு பெரிய பெருமையாக இருக்கும் பாருங்க. நான் யார் தெரியுமா? அந்த கவுன்சிலருடைய மகந்தேன், பேரந்தேன்டா. நான் முதல்வருடைய மகந்தேன். அவங்க சொந்தக்காரர் தான். இப்ப பிரதமரா இருக்கிறது யாரு? நம்ம ஆளு தான். எங்களுக்கு மாமா வேணும், மச்சான் வேணும்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை காட்டிலும் மகா மேன்மையான பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளா நம்மளாம். நம்ம யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். மறுபடியும் வாசிங்க ராஜா, லட்சுமண வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். அவர் மேல முதல்ல அந்த 1வது வசனத்துல இருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாததினாலே நம்மையும் அறியலப்பா. நம்மளை பற்றி தெரியல. நம்ம யாருந்தே இந்த உலகத்துக்கு தெரியல இல்லைங்களா? அவர் அறிஞ்சிருந்தாங்க நம்மளை இன்னார்னு தெரிஞ்சிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியல, விவரம் தெரியாதபடி இருக்கிறனால தான் தேவ பிள்ளைகளை யாரோ எவரோ மாதிரி ஸ்தோத்திரம் மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி நினைப்பாங்க ஒரு கூட்டம். எனக்கு அன்பானவர்கள், அவரை அறிஞ்சா கண்டிப்பா நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும்.
சரி, அடுத்து வாசிங்க. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடினாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு எப்படி இருப்போம்? ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பாய் இருக்க போகிறோம். அவரை போலவே இருப்போம். ஆமென். அவரை போலவே நம்ம மாற ஆசைப்படணும். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க போகிறோம். பாட்டு கூட பாடணும். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடுவோம் என்று அது மாதிரி அங்கே பாட போகிறோம். அதான் அதுக்காகத்தான் இவ்வளவு ஆயத்த வேலை. அல்லேலூயா. இப்பூமியிலே பலவிதமான பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, நெருக்கங்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலையும் கூட தேவனை தரிசிக்க வந்திருக்கிறோம்னா அந்த சிங்கார மாளிகைக்கு போக போகிறோம். அந்த மாளிகையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவனை ஆராதிக்க போகிறோம், அவரை தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படியானால் அவரை தரிசிக்க போக இருக்கிற நம்ம அவருக்கு ஏற்றபடியாய் அவரை போலவே மாறணும். அவர் எப்படி இருந்தார்? ஒன்று, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிப்போமானால் 17வது அதிகாரத்தில், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் எப்படி இருங்க? உலகத்தாராக இராதபடிக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கணும்ன்றார். 17 எடுத்துக்கிட்டீங்களா? 14 வாசிங்க, 14 ஆமாம், 17 யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16. உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் சுத்தன் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நம்மெல்லாம் யாரு கிடையாது? உலகத்தார் அல்ல. அவங்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம். அவங்கள போல வாழணும், அவங்கள போல பேசணும், அவங்கள போல வாழணும், நடக்கணும்னா நாம் உலகத்தார் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அவங்களை போல நம்ம வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. நான் தேவனுக்குரியவர்களாக இருந்து தேவனுக்காய் வாழணும். வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அதனாலதான் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தை விட்டு நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்றோம். அதனால உலகம் நம்மளை என்ன செய்யுது? பகைக்குது. நம்ம வழி வேற, அவங்க வழி வேற, அவங்க நடைமுறை வேற, நம்மளுடைய நடைமுறைகள் வேற. ஆனால் அவங்க ரொம்ப வேறுபட்ட நிலைமை. நம்மளை ஏதோ ஒரு வித்தியாசமான கூட்டம் என்று சொல்லுவாங்க. உண்மைதான். அல்லேலூயா. ஆனாலும் இந்த உலகம் நம்ம இருக்கிறவன் நம்மளை பயக்கத்தான் செய்யும். ஆனாலும் எந்த பகமை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், யார் நம்மளை ஒதுக்குனாலும், ஓரம் கட்டினாலும் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஆண்டவர் இயேசுவை போல வாழணும். அதுதான் செய்திய. இயேசு எப்படிப்பட்டவர் இருந்தார்? உலகத்தாரை போல வாழல, உலக தெய்வங்களை போல வாழல. அவர் முற்றிலும் மாறுபட்டவர். அவர் முற்றிலும் வித்தியாசமான தேவன். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய நடை, உடை, பாவனை அத்தனையுமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அது போல தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாகத்தான் நம்ம வாழணும். அல்லேலூயா. ஏனென்றா நம்ம உலகத்தார்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நாம் ஒரே பெரிய பாக்கியசாலிகள், பேர் பெற்றவர்களாய் கர்த்தர் கருதுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை என்னையும் பார்த்து அப்படி சொல்லணும். உலக மக்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மையிலேயே அவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான், இவங்க வேதக்காரர்கள் தான், இவங்க நல்ல மனுஷர்கள், இவங்க உண்மையாக இருப்பாங்க, இவங்க பொய் பேச மாட்டாங்க, இவங்க எதை குறித்தும் ஆசைப்பட மாட்டாங்க, இவங்க உண்மையாகவே அவங்க ஆண்டவர் தான் அவங்களுக்கு முக்கியமாக நினச்சி அவருக்காகத்தான் வாழுவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புற ஜனங்கள், புற மதத்தினர், புற ஜாதிகள் நம்மை அப்படிப்பட்டதான அடைமொழியோடு கூட கூப்பிடுவதற்கு ஏற்ற விதமாய் நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படியே தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உலகத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், நான் உலகத்தான் அல்லன்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உலகத்துக்குரியவர்கள் அல்ல.
ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வுலகத்துக்குரியவராய் இருந்திருப்பார். ஆனால் எனத்துக்கு சாகணும், எதுக்கும் மறிக்கணும், எதற்கு பாடுபடணும், கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கூட்டம் எல்லாம் உலகத்தாராய் வாழ்ந்திருக்கலாம். ஆமா, ஊரோடு ஊராய் ஒத்து போயிருக்கலாம், ஜனங்களோடு ஜனங்களாய் ஒத்து போயிருக்கலாம். அது அவர் விரும்பவே இல்லை. ராஜா வாக்கும்படி அவரை பிரயாசப்பட்டு வர்றாங்க அவரை பிடிப்பதற்கு. ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. நான் இவ்வுலகத்துக்கு உரியவன் அல்லன்றார். அல்லேலூயா. அவரை ராஜா வாக்கியாச்சுன்னா போதும், யாருக்கும் வியாதி வந்தாலும் பிரச்சனை இல்லை, செத்து போனால் கூட உயிரோடு எழுப்பிடுவார், சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. இப்படியெல்லாம் ருசிச்சவங்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஆசையோடு கூட அவரை ராஜாவாக ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இல்லை இல்லை, அது எனக்கு தேவையில்லைன்ட்டார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மேன்மை, அப்படிப்பட்ட உயர்வு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே தன்னை அர்ப்பணித்தார். இதே எண்ணங்களும் இதே வாஞ்சையும் நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அவரை தரிசிக்க வேண்டுமென்றால், அவரை போல மாற வேண்டுமென்றால், அவர் எப்படி உலகத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்து வாழ்ந்தாரோ அதே போல நாமும் என்ன செய்யணும், உலகத்தாரோடு கூட போயிடாதபடிக்கு, அழிஞ்சு போயிடாதபடிக்கு நாம் தேவனுக்கு உரியவர்களை காணப்பட பிரயாசப்படுவோம். மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை, அதாவது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அவர் போல இந்த உலகத்தில் எந்த மகான்களுக்கும் அப்படிப்பட்ட பரிசுத்தம் இல்லவே இல்லை. அருவருப்பான வாழ்க்கை தான் அவங்கெல்லாம் வாழ்வாங்க. அல்லேலூயா. தெய்வம் என்று சொல்லுவாங்க, ஆனால் அந்த தெய்வத்தினுடைய லட்சணங்களை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்கும், ரொம்ப அருவருப்பாக இருக்கும். நான் தரங்கம்பாடியிலே படித்து கொண்டிருக்கிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கல்லறி கொண்டாடுகிறது போல் அங்கே ஒரு தெய்வத்தை கொண்டாடுவாங்க. அது ரத்த காட்டேரியான், அதுக்கு பேர் காட்டேரி. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி நேரங்களில் அப்படியே ஒரு குடலை கவ்விக்கிட்டு, ஆட்டு குடலை கவ்விக்கிட்டு ஒரு தாளத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே வாயில் வச்சு கவுன மேனிக்கு ஆடி டங்கு டங்குன்னு வரும் பாருங்க. இதை மற்றவங்க பார்க்குற போது பயமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிற பார்த்தாலே பயமாக இருக்கும். 2 பல்லு இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அவ்வளவு அகோரமாக பயங்கரமான ஒரு பீதியோடு இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு இளமனசுக்காரங்களை கிட்டத்தில் போகவே முடியாது. பாதி ராத்திரி அப்படி ஆடிக்கிட்டு வரும். ஒரு நாள் நானுமே ஹாஸ்டலை விட்டு மெல்ல எந்திரிச்சு போய் என்ன தான் நடக்க முடியும் பார்ப்போமே என்று போனால், அருவருப்பான நாட்டம் எடுத்த ஒரு குடலை கவ்விக்கிட்டு வருது. இப்படியா நம்முடைய ஆண்டவர் எதையும் கவ்வுனாரா? குடலை கவ்வுறது எதுதான் கவ்வும்? அருவருப்பான பிராணி தான் கவ்வும். அப்படிப்பட்டதான நிலைமையில் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால சொல்ற, நான் பரிசுத்தர், அதனால நீங்கள் யாராருங்க? பரிசுத்தராய் இருங்கள். வாசிப்போமே பாருங்க, 1 யோவான்ல 3:3 எடுத்து வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:3 எடுத்து வாசிங்க. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவரை நம்புகிறோம் இல்லைங்களா? அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க அவர் எப்படி இருக்கிறார் அதே போல நம்ம வாழ்க்கையில் சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். அசுத்தமான ஒரு வாழ்க்கை, அருவருப்பான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் இருக்காது. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்பான கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கு நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு பாருங்க, யோசித்து பார்ப்போம். ஆனால் நம்ம எல்லா விதத்திலும் வாய் சுத்தம், கை சுத்தம், எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை சுத்தமாக இருக்கணும். பார்வை சுத்தம், பேச்சு சுத்தம், இல்லைங்களா? எல்லாமே நம்ம சுத்தமாய் நம்ம வாழ வேண்டும். அது மாத்திரமா 1 பேதுருலையும் கூட 1வது அதிகாரத்தில் வாசிங்க, 15-16 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும், அதுலதான் இதுலதான் மற்றதான் பிரச்சனை இல்லைன்னு அல்ல, எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை தரிசிக்க போகிற நம்மளும் எப்படித்தான் இருக்கணும்? நாம எப்படித்தான் இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, புறா இனத்தோடு தான் சேரும், காக்கை இனத்தோடு தான் சேரும்.
கோழி இனத்தோடு தான் சேரும். அதுபோல தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் நாம் எப்படித்தான் இருக்க வேணும்? பரிசுத்தத்தை நாட வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆனால் தான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாழ்ந்தபடியே நானும் வாழ், அவரை பின்பற்றுகிறது அவரை நான் பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்னது எவ்வளவு பெரிய ஸ்தோத்திரம், ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு கூட சொல்லியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, அப்படிப்பட்ட நிலைமையில் அவரை பின்பற்றுகிற நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால், ஒன்று எப்படி உலகத்தான் அல்லாது போல வித்தியாசமான ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். இரண்டாவது காரியம், அவர் சுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார், பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார். அதுபோல அவரை தரிசிக்க வேண்டிய, அவரை பின்பற்ற வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கணும்? பரிசுத்த சிந்தை இருக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில சமயத்தெல்லாம் பார்க்குறோம், தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே டாஸ்மாக் கடைய பக்கமும் சாராய கடைய பக்கமும் துன்மார்க்கரோட இருக்கிற இடத்திலும் இருக்கிறத பார்க்கிறோம். அங்கே நமக்கு என்னையா வேலை? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? ஆமாம், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈ போய் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சோம்? ஆமாம், அட்ரஸ் இல்லாத அப்படி ஆகி போயிடுமே, அழிஞ்சு போயிடுமே. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போயிடவே கூடாது. துன்மார்க்கர்கள் இருக்கிற இடத்துல சேர்ந்துடவே கூடாது. அவர்களோடு கூட வாழணும், அவங்களோடு கூட பேசணும், அவங்களோடு கூட ஐக்கியப்படணும் என்று சொல்லுவோமானால் அவர்களைப் போல தான் நம்ம வாழ முடியும். தேவனை போல வாழ முடியாது, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. அதனால பரிசுத்தரை ஜீவியா நம்ம தரிசிக்கவும் முடியாது. அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். காரணம், அவரை பின்பற்றுகிற நாம், அவருக்காய் வாழ்கிற நாம், அவரை ஆராதிக்க அவரை தரிசிக்க வேண்டிய நாம் அவரை போலவே வாழ வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனோ அதே போல நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்க என்றார். அவர் அப்படியே வாழ்ந்தார். அதனால இன்றைக்கு அப்போஸ்தலன் பவுல் மூலமாக ஏராளமான நிருபங்களிலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிற வாசகம் எல்லாம் நம்மளை நாளுக்கு நாள் அப்படியே உருவேற்றக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர் மூலமாக பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான்ல 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 1 யோவான் 1வது அதிகாரம், அதுல 7வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். ஆண்டவர் இயேசு எங்க இருக்கிறார் சொல்லுங்க? ஒளியில தான் இருக்கிறார். அதாவது வெளிச்சத்திலே இருக்கிறார். நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன்றாரு. வெளிச்சத்தின் கடவுள் நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தான் விரும்புவார். சாத்தான் இருக்கான பாருங்க, இருட்டு வேலையெல்லாம் விரும்புவான். இருட்டில் தான் அவன் வாசம் பண்ணுவான். அதனால் இருட்டுக்கு நம்ம போக பயப்படுவான். ஏன்னா ஏதாச்சும் ஒரு அந்த அந்த இருளுக்குள்ளே இருந்து தான் அவன் நம்மளை என்ன செய்வான்? பிடிப்பான். இருளுக்குள்ளே இருந்தால் நம்ம பயமுறுத்துவான். அவனுக்கு எப்போயுமே பிடிக்கிறது எது தான்? இருள் தான். அவனுக்கு எப்போயுமே அருவருப்பான இடம் தான் பிசாசுக்கு. அவனுக்கு எப்போவுமே மோசமான ஒரு இடம் தான் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரே ஒளியாய் இருக்கிறார். நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கேன்னு சொன்னவர் உண்மையாகவே ஒளி தான். அல்லேலூயா. அந்த ஒளியில வாசம் பண்ணுகிற நாம ஒருபோதும் இடறி விழாதபடி இருக்க வேண்டும் என்றால் நாமும் எப்படி இருக்கணும்? ஆமா, சோத்திரம். அந்த ஒளியை பெற்றவர்களாய் காணப்படணும். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய அந்த பிரசன்னம் நம்மளோடு இருக்கணும். தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் தான் வாசிக்கிற மீண்டும் அதை வாசிங்க. 7வது வசனத்துல இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனங்களாய் இருக்கிற நாம், ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறாரே, அந்த ஒளியானவரை தரிசிக்க வேண்டும். அவரோடு கூட அவர் இருக்கிற வண்ணமாய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவரை தரிசிக்க போகிறோம் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் என்கிறதான பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இருள் என்கிறதான சாபத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இருள் என்கிறதான உலக ஆசைக்கு இடம் கொடுத்துடவே கூடாது.
இருள் என்கிறதான மோசமான பாவமான பரிதாபமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம இடம் கொடுத்துறாதபடிக்கு எப்பவும் தேவன் எப்படி ஸ்தோத்திரம் ஒளியாய் இருக்கிறாரோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, அவர் ஒளியாய் இருக்கிறார். ஆனால் ஒன்று, அவன் உலகத்தான் அல்ல, உலகத்துக்குரியவர் அல்ல, பரலோகத்துக்குரிய தேவன். அதே போல் நாமும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது, அவர் சுத்தமுள்ளவர், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அதே போல் தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பிரயாசப்படணும். மூணாவது, அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் ஒளியிலே இருக்கிற. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அந்த வெளிச்சத்திலேயே நடக்க வேண்டும். வேத வசனம் என்கிற வெளிச்சம், சத்திய வசனம் என்கிற வெளிச்சம், ரட்சிப்பு என்கிற வெளிச்சம், ஆபிஷேகம் என்கிற வெளிச்சத்திலே நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா. நாலாவது காரியத்தை பார்க்கிறோம் கொலோசியர்கள் நிருபத்தில். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறாரு, 3வது அதிகாரம். கொலோசியர்கள் எழுதின நிருபம் 3வது அதிகாரம். அதில் 13வது வசனத்தை மட்டும் ஒருத்தர் வாசிக்கலாம். கொலோசியர் 3:13. ஒருவருக்கொருவர் தாங்கி வாசித்துக் கொண்டே இருங்க. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிற தெய்வம். மன்னிப்பதற்கு அவர் தயவிருத்த இருக்கிறார். அதான் ஒருத்தன் போய் கேட்டான், ஆண்டவரே, எனக்கு என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையோ அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, 7 முறை மாத்திரமல்ல, 70 முறையும் மன்னிக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்படின்னா முழுமை, அது பரிபூர்ணம். 7 என்பதே பூரணம். ஆமாம், 70 என்று சொன்னால் அது பரிபூர்ணத்தை குறிக்குது. அந்த அளவுக்கு கடைசி வரலாம் மன்னிக்கணுமா. இப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நல்ல ஆண்டவரை நேசிக்கிறோம், அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் சில சமயத்தில் என்ன செய்கிறோம்? தவறி போயிடுறோம். தவறி போன உடனே அதோட விட்டுறாரு ஆண்டவர் நம்மளை? இல்லை. மீண்டும் அவரிடத்தில் வருகிற போது அவர் நம்மளை என்ன செய்கிறாரு? சேர்த்து கொள்ளுகிறார். எத்தனை முறை நம்ம பாவம் செஞ்சாலும் பாப்பா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு என்ன கிடையாது? அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் தவறி போய்கொண்டே இருப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம பாவம் செய்கிறோமோ எனக்கே தெரியல. பயமா இருக்கு, இது தப்பா போயிருமோ, இது தவறா போயிருமோ என்று சொல்லி பயந்து வாழ வேணும். அல்லேலூயா. இப்படிப்பட்டான ஒரு நிலைமையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7 முறை மாத்திரம் இல்லப்பா, 70 முறையும் மன்னிக்க வேண்டும் என்றாரு. மன்னிப்பதற்கு தயபெருத்த தேவன். அவர் மன்னிக்காவிட்டா நம்மளாம் என்ன செஞ்சிருப்போம்? அழிஞ்சு போயிருப்போம், ஒன்றுக்கும் இல்லாமல் போயிருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கெட்ட குமாரன் கதையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் என்ன செய்யறான்? தன்னுடைய தகப்பன இடத்துல போராடி வாக்குவாதம் பண்ணி, இல்லைங்களா, ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட நிலைமையில, பயங்கரமான நிலைமையில போராடி அந்த சொத்துக்களை பூரா பிரித்து அதை பணமாக்கி பெரிய முடிச்சா வச்சு வெளிநாட்டுக்கு தூர தேசத்துக்கு போயிட்டான் பாருங்க. தன்னுடைய கெட்ட நண்பர்களுடைய சிநேகம் அவர் பிரித்து கொண்டு போயிருச்சு. அவங்க போட்ட சாவி தான், அவங்க சொன்ன ஆசை தான், அவங்க பேராசையை உண்டாக்கி, டே நீ ஏன்டா, உனக்கு நீ பெரிய சொத்துக்காரன், உனக்குரியதை நீ போய் வாங்கிக்கிட்டு வாப்பா, உனக்குரியதை உங்கள் அப்பா கொடுத்து தான் தீரணும், வாங்கிட்டு விட்டா எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம் தெரியுமா? அங்கே போகலாம், இங்கே போகலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி வாழலாம், அப்படி வாழலாம் என்று சொல்லி ஆசை மேலே ஆசையை காட்டினவுடனே அவன் அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்த, ஆமாம் நீங்கள் சொல்கிறலாம் நல்லாத்தையும் இருக்குது, அப்படியே செஞ்சிருவோம் என்று சொல்லி தகப்பன் இடத்துல போய் போராடி சொத்தை வாங்கி பணமாக்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனேன். பணமெல்லாம் செலவழிச்சு போச்சு. கூட போன ஆட்களெல்லாம் எங்கே போனாங்கன்றே தெரியல. நண்பர்களெல்லாம் கைவிட்டுட்டாங்க. நம்ம உலக மனுஷங்களை நம்புகிறோம், இல்லை, நம்பிக்கை துரோகம் செஞ்சிருவாங்க. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் இப்படிப்பட்டவன் பாக்கியவான் என்று சொல்லி 84ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பணும். உலகத்தில் யாரையும் நம்பவே முடியலை. கணவர் மனைவியை நம்ப முடியலை, மனைவி கணவரை நம்ப முடியலை, இல்லைங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்ப முடியலை, பிள்ளைகள் பெற்றோர்களை நம்ப முடியலை. என்னப்பா மோசமான காலங்களாக இருக்கு. நிறைய சம்பவங்களாக நீங்கள் பார்க்குறீங்க. பெத்த பிள்ளைக தாய் தப்பனை கொலை செய்கிறாங்க, பெத்த தாயே தான் பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க. யாரை நம்ப, யாரு பின்னாடி போக? நம்பிக்கைக்குரிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். லேலுயா. அவரையே நம்பணும் நம்ம. லேலுயா. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, காரணம் என்ன?
அவர் தான் நம்மளை மன்னிக்கிற தேவன். எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் அக்கிரமம் செஞ்சாலும் அவர் மன்னிக்கிறார். அதற்காக நம்ம மன்னிப்பு கட்டணும் மீண்டும் பாவம் செய்வதற்கு விரைந்து போகவே கூடாது. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தர் அன்புள்ளவர், எத்தனை தடவை பாவம் செய்யாலும் மன்னிச்சிருவார்ல என்று சொல்லி அப்படி மிதந்துடவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அறியாமல் செய்கிறவர்களை பற்றி பிரச்சனை இல்லை. யதார்த்தமாக ஒரு தவறு செஞ்சிடும் இல்லைங்களா? ஆனால் அறிந்து செய்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அநேக அடிகள் உண்டு. எல்லாம் தப்பு தான், பாவம் தான், செய்யக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சும் மறுபடியும் அதை செய்வோமானால் அதுதான் பாவம். அப்படி செய்கிறவர்களுக்கு என்ன உண்டு? அநேக அடிகள் உண்டு. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் மன்னிக்கிறது போல ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்கணுமா? அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இல்லை யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் போச்சு, நம்ம பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். அதான் பரமண்டல ஜெபத்தை கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவோம். அந்த ஜெபத்தை சீஷர்கள் எல்லாம் கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் யோவான் என்ன செய்ய தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டாரு, அவரெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு, எங்களுக்கு அது மாதிரி அந்த ஜெபம் பண்ண கற்றுத்தாங்கன்னு போகும்போது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படி கேட்குற போது ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கட்டும். இந்த ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் ஒரு பகுதி வருது, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவக்கடங்களை என்ன செய்யும் மன்னியும் என்று கற்றுக் கொடுத்தாரு. பாருங்க, அல்லேலூயா. நம்ம பிறரை மன்னிக்கலைன்னா நம்மளை ஆண்டவரை மன்னிக்கவே மாட்டாராம். நாம் மற்றவர்களை மன்னிக்கணும். பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எப்படி மன்னிக்க, வேற என்ன செய்ய? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால், அவருடைய பிரசன்னத்தில் நம்ம உட்கார வேண்டுமென்றால், ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால், தரிசிக்க வேண்டுமென்றால் அவரை போல நம்ம மாறணும். அவர் மன்னிக்கிறவரை இருக்கிற போல நாமும் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆமாம், கணவருக்கு விரோதமாக மனைவி குற்றம் செஞ்சா கூட மன்னிச்சு, சார் பரவாயில்லப்பா. மனைவிக்கு விரோதமாக கணவர் குற்றம் செஞ்சா கூட மன்னிச்சிடணும். எல்லாம் மன்னிப்பு தான். அல்லேலூயா. மன்னிப்பு 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 தேவா என்று ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உடைய தேவன். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்க நம்மிடத்துல காணப்பட வேண்டிய குணாதிசயம் என்ன? மன்னிக்கிற குணாதிசயம் இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு மன்னிப்போம். ஆமாம், வைராக்கியம் இருக்கவே கூடாது. அதே சமயத்தில் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே நிலைமையில பழைய குருடி கதவத்தொடின்னு சொல்லுவாங்களா, அப்படி வாழவே கூடாது. மன்னிச்சிட்டோம்னா மறுபடியும் அதை மறந்துட்டு ஸ்தோத்திரம். ஒருவர் பார்க்குறவெல்லாம் பிரைஸ்லாம் சொல்லணும், சந்தோஷமாய் அவங்களோடு பேசணும். இந்த மாதிரிப்பட்டதான ஒரு ஐக்கியத்தை மீண்டும் நம்ம தேடுவோமானால் மெய்யாகவே ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் இந்த 4வது காரியத்தில் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கும்படியாக அவர் மன்னித்து காட்டினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் பாருங்க, ஸ்தோத்திரம், இப்படி பாவியான ஒரு ஸ்திரியை, விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை விரட்டி கொண்டு வராங்க. நியாய பிரமாணத்தின்படி பாவம் செஞ்சுக்கிறேன், இந்த ஸ்திரியை கல்லால் எரிஞ்சுதான் கொல்லணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அவங்க துரத்தி கொண்டு வராங்க. ஐயோ, இந்த பெண்ணு நாட்டில் சும்மா உயிரோடு விட்டுட்டோம்னு சொன்னால் நாடே கெட்டுப்போகும், அருவருப்பாகி போயிடும், எல்லாருக்கும் அது அபத்தமான ஒரு காரியம், ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அதனால் இப்படிப்பட்டதான ஒரு மனுஷியை கல்லால் எரிஞ்சு கொள்ள வேண்டும், எல்லாரும் கல்லை தூக்கிட்டு ஓடியாராங்க. நல்ல வேளை அவங்க கையில் மாட்டாம ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்துட்டா பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விழுந்தபடினாலே அவங்களாம் கல்லோட தூக்கிக்கிட்டு வந்தவங்க அப்படியே நின்றுட்டாங்க. இனி ஆண்டவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சாச்சு, நம்ம அந்த அம்மாவை தொடக்கூடாது என்று சொல்லி ஸ்தோத்திரம். எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே, விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட ஒரு பெண்ணை கல்லால் எரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று மோசேயுடைய கட்டளை இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து தரையில எழுதி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தலையில நீ எழுதி கொண்டு இருந்தவர் திடீர்னு பார்த்து சொல்றார், அப்படியா, உங்களில் பாவம் செய்யாதவர்கள் யாரோ அவர்கள் முதலாவது அவள் மீது கல்லறிய கடவுள் என்று சொல்லி அப்படி குனிஞ்சே சொல்லிட்டார். இந்த வார்த்தை அவங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டபடினால எல்லாரும் நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோமே, நான் பாவி நான் பாவி நான் பாவி என்று சொல்லி எல்லாரும் விட்டுட்டு கல்ல கீழே விட்டு ஓடி போயிட்டாங்க. நிமிந்து பார்க்கிறார், ஒருத்தரை கூட காண. எங்க
உன்னை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தவர்களாம் எங்கே? நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. அதுபோலவே ஆண்டவர் அவளை மன்னித்து இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அந்த அம்மாவை அனுப்பினதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பரிதாபமான ஒரு பாவகரமான சூழ்நிலை இருந்த தாயாரை மன்னிக்கிற தேவனுடைய சுவாபம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். நமக்குள்ளாக யாருக்குள்ளும் என்ன இருக்கக்கூடாது? வருத்தங்கள் இருக்கக்கூடாது, பகமை இருக்கக்கூடாது, யாரையும் நினைச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். தப்பாவே நம்ம நினைச்சிடவே கூடாது. அன்பான கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும் ஸ்தோத்திர அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னார்னா அந்த வார்த்தையின்படியே நம்மளும் நடக்கணுமா நடக்கக்கூடாதா? அதன்படியே வாழ வேண்டும். ஏனென்றால் அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வாழ போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், அவர் தங்கி இருக்கிற இடத்துல அவரை தொழுது கொள்ள போகிறோம். ஆனால் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயங்களாகிய மன்னிப்பு தன்மை நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐந்தாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 15வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டாரே பாவிகள் என்று சொல்லி வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஆமே நீங்களும் என்ன செய்யுங்க? ஆமே ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளணும், ஒதுக்கி விட்டுறக்கூடாது, ஓரம் கட்டிடக்கூடாது. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, ஏற்றுக்கொள்ளணுமா? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். ஒருவர் பார்த்த ஒருவர் சுமக்கணும், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? பரிதாபப்படணும். இப்படி ஒருவரை ஒருவர் நேசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்வோமானால் நான் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. நம்ம மன்னிக்கிறோமா? மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? அப்படியே ஓரங்கட்டிடுறோமா? அந்த குடும்பத்துக்கு நமக்கு ஒத்து வராது. அவங்க வேற, நாங்கள் வேற என்கிறதான எண்ணங்கள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. யாராயிருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நல்லவர்களை மாத்திரம் அல்ல, பொல்லாதவர்களையும் அவர் சிநேகிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்மையும் அவர் சிநேகிக்காவிட்டால் நம்மெல்லாம் அழிஞ்சு போயிடுப்போம். இந்த ரட்சிப்புக்குள் வந்திருக்க மாட்டோம். இந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாடி இருக்கவே மாட்டோம். அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவ ஜனங்களே பாருங்க, குஷ்டரோகி வந்தாங்க, அவரையும் தொட்டு தான் சுகமாக்குறார். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், ஐஸ்வர்யமான் வந்தான், அவனையும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார். நல்ல மனுஷன் வாரான், அவனையும் ஏற்றுக்கொள்கிறார். எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவர். அவரிடத்துல வருகிறவர்களை யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ள மாட்டார். சொல்றாருல, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? புறம்பே தள்ள மாட்டேன்றார். அது போலவே தான் நம்முடைய ஜீவியமும் நம்முடைய சுவாபமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒருவர் தள்ளப்பட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஒருவர் ஒதுக்கப்பட்டு வர்றாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்களா? நாடால உலகத்தாலே மக்களாலே வெறுக்கப்பட்டு வர்றாங்கன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அப்படி ஏற்றுக்கொள்வது தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அதனால தான் இன்னைக்கு நம்ம பாவிகளாக இருந்தாலும், நம்முடைய அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும், நம்ம அநியாயக்காரர்களாக இருந்தாலும், ஆண்டவர்கிட்ட வந்தவுடனே அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை ஏற்றுக்கொண்டுட்டார். நம்மளை போண்டு தள்ளிவிடலை. எப்போ வந்தாலும், யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரிடத்தில் வருகிறவளை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளாதபடி சேர்த்து கொள்ளுகிறது போல தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான சுவாபங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், தாயி தகப்பேன் பலவீனப்பட்டு போயிட்டாங்க, வயசாகி போயிட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு அவங்க சகிக்கக்கூடாத அளவுக்கு இருக்கிறாங்க. உடனே அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது. இல்லைங்களா? ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்களுக்கு தனி சாப்பாடு கொடுக்கக்கூடாது. நம்மளை போல அவங்களை நேசிக்கணும். ஒரு அந்நியர் வாராங்க, அவங்களுக்கு ஒழிக்கவே கூடாது. அல்லேலூயா. உபவாசத்தை பற்றி சொல்லும்போது ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம், தன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு ஏற்ற உகந்த உபவாசம் என்று சொல்லி இருக்கிறாரே. யாரும் ஒருவருக்கு ஒருவர் ஒழிக்கவே கூடாது. திறந்த நிறுவமாய் இருக்கணும், திறந்த முகமாய் நம்ம வாழணுமா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் தான் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போல இந்த குணாதிசயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நானும் உம்மை போல மாற விரும்புகிறேன். உம்முடைய சமூகத்தில் வருகிற போது உம்மை தரிசிக்க ஆண்டவர் என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு இறங்கி உதவி செய்வார். அல்லேலூயா. சொல்றீங்களா?
அன்பான கர்த்தருடைய ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான சுவாபங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். என்னென்ன சுவாபம்? ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மன்னிக்கிற சுவாபத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுபோல நம்மளை என்ன செய்றார்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டனோ அதே போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஒதுக்கிறாங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 6வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கிறிஸ்து அன்பாய் இருக்கிறாராம். அவர் எப்படிப்பட்டவர்? அன்பாய் இருக்கிறார். அதனால பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் அவரும் அன்பாக தான் இருக்க விரும்புகிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்களா வந்தது. ஆனாலும் அன்பில் இருந்து அவர் என்ன செய்யல? விலகவே கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மக்கள் அவர் அடின்னு அடிச்சா கூட அதிலையும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம், மக்கள் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் போய் சுவிசேஷத்தை காயத்தோடு வேதனையோடு எல்லாம் மரண தருவாயிலும் கூட போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாரே. அல்லேலூயா. அதே போலதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அன்பு நமக்குள் இருக்கணும். யாரையும் நம்ம புறம்பே தள்ளிடவே கூடாது. அவங்க ஆக மாட்டாங்க, இவங்க ஆக மாட்டாங்க, இவங்களுக்கு இந்த செய்தி எனக்கு, இவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவே கூடாது, இவன் எப்படி போகட்டும், அவங்க நரகத்துக்கு போகட்டும், பாதாளத்துக்கு போகட்டும், நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போகணும் என்கிற எண்ணங்கள் இல்லாதபடிக்கு நம்ம என்ன சொன்னோம்? ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருந்து அவங்க மேலே கரிசனையோடு கூட இருந்து சுவிசேஷம் சொல்லணும், அவங்கள ரட்சிப்புக்குள் வழி நடத்தணும், அந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஊர் மக்களுக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக, அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடும்பத்தார்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? அப்படி பரிதாபப்பட்டுட்டோம்னா அன்பு செலுத்த தோணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்பான தேவ ஜனங்களாகி இருக்க நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு அன்பு நமக்குள் வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் அன்பாய் இருக்கிற தேவன். அன்பே பிரதானம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13 நம்ம வாசிக்கிறோமே, அவர் அன்பான தேவன். அதுபோல நம்ம வாழ்க்கையில் அன்பு இருக்கணும். அன்பு இல்லாவிட்டா பிரயோஜனமே இல்லை. நம்ம சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தா கூட பிரயோஜனமே இல்லை என்றாரு. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவர் எப்படி நம்ம பாவிகளாக இருந்தாலும் நம்மிடத்தில் அன்பு வைத்து நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்து நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாய் அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நம்ம ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த தேசத்துக்காக, இந்த மக்களுக்காக என்ன செய்யணும்? நம்ம பரிதாபப்படணும். அதுதான் அன்பு. அல்லேலூயா. அன்பை பார்த்தீங்கன்னா இந்த அன்பு ஈடு இணை இல்லாதது. அதனால் அன்பின் சீசனாகிய யோவான் எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் சொல்லிட்டு எழுதுகிற போதெல்லாம் எல்லா அந்த நிருபங்களிலும் அவர் அன்பை பற்றியே அதிகமாக எழுதியிருக்கிறார். அன்பு உள்ளவன் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அன்பு இல்லாதவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். அதனால் தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் கிறிஸ்துவை போல நாமும் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நாம் அவரை நேசிக்காட்டாலும் அவர் நம்மளை நேசித்தார். நாம் அவரை பற்றி தெரியாட்டாலும் அவர் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை தேடாட்டாலும் அவர் நம்மளை தேடி வந்துட்டார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நம்ம மீது அவர் வைத்திருக்கிற அன்பு. நம்ம ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் அவருடைய விருப்பம். அல்லேலூயா. ஒருவராயும் கெட்டு போகுது அவருக்கு விருப்பமே இல்லை. ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தம்முடைய வருகை குறித்து அவர் எப்படி இருக்காராம்? தாமதமாக இருக்கிறார் என்று சொல்லி நிருபத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் வாசிக்கிறோம். 15 12ஆம் வசனத்தில் அப்படி வாசிங்களே. யோவான் 15:12 எடுத்து வாசிங்க. வாசிங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் கற்பனை, முதல் கற்பனை. ஸ்தோத்திரம். உன்னில் அன்பு கூறுகிறது போல பிற இடத்துல என்ன செய்ய? அன்பு கூற வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, அது ஆண்டவர் சொல்ல, நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் இடத்துல ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அன்பு கூறுகிற நம்ம அந்த அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நமக்கு விரோதமாக என்னென்ன யார் செஞ்சாலும் பரவாயில்ல, சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சொல்லும். அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு தன்னை புகழாது, அது இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை தான் தான் வாழணும்னு சொல்லிட்டு சுயநலத்தை நாடாது, எனது தீங்கு உண்டாகாது, இப்படி சினமடையாது, ஒருபோதும் கோபப்படாது. இதுதான் அன்பு.
இந்த அன்பின் சுவாபங்கள் நமக்குள் இருக்குமானா நாம் யாரை போல இருக்கிறோம்னு அர்த்தம்? இயேசுவை போல இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவரை போல ஸ்தோத்திரம், நான் மாறி இருக்கிறேன், நான் அவரை பின்பற்றி நடக்கிறேன், அதே போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார் என்றால், அந்த கொரிந்தியருக்கு அவங்க ஆண்டவரை விட்டு தூரமாக போய்கிட்டு அவங்க மனம் போன போக்கில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, அடுத்து 7வது காரியம். நம்ம தலைவர் எப்போ பார்த்தாலும் 7 தலைப்பில் தான் பிரசங்கம் பண்ணுவார். அதுபோல தான் என்னமோ தெரியல, இப்போ தொடர்ந்து எனக்கு 7 வந்துக்கிடுக்கு தெரியல. 7 என்றால் என்னது? பூரணத்தை குறிக்குது. அல்லேலூயா. 7 என்பது பூரணம். அதுபோல் இந்த 7வது பாயிண்டாக நான் சொல்கிறேன், ஆண்டவன் நமக்காக என்னச்சாரு? பாடுபட்டார். நமக்காக அவர் பாடுபடுறாராம். அதாவது பிறருக்காக தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். நமக்காக அவர் பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை விட்டு கொடுத்துடலாம். இல்லை, அவன் தான் குற்றம் செஞ்சான், அவன் அடிபட்டு சாகட்டும், அவன் நரகத்துக்கு போகட்டும், அவன் பாதாளத்துக்கு போகட்டும் என்று சொல்லி அவர் இராதபடிக்கு நம்மை மீட்பதற்காக, நம்ம செஞ்ச தவறு இல்லை, அவர் அந்த ஏற்றுக்கொண்டு நான் தான் அதுக்குரிய ஆள், அவங்க செஞ்சதை அவங்கள விட்டுங்க, அதற்கு பதிலாக நானே என்ன செய்கிறேன்? பலியாகிறேன், என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? பாடுபடுவதற்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போல பிறருக்காக நாம என்ன செய்யணும்? என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் நாமும் அப்படிப்பட்டதான பாடுபடுகிறதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருக்காக பாடுபடலாம், பிற விசுவாசிகளுக்காக பாடுபடலாம், மற்றவர்களுக்காக என்ன பாடுபடணுமோ அதெல்லாம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சொன்னால் அதில் நம்ம எவ்வளவுக்கு என்ன செய்ய முடியுமோ நம்மளால முடிஞ்ச காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. அவங்களால ஒரு கெட்ட பேர் வந்துட்டா கூட அதையும் என்ன செய்யணும்? சகிக்கணும், தாங்கணும், பொறுமையா இருக்கணும். பாடுபடுவதற்கும் கிறிஸ்துவை போல நம்ம ஒப்பு கொடுக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ பவுலும் அதே போலதான் பிரசங்கம் பண்ண போறார் எருசலேமிலே. ஸ்தோத்திரம். அங்கே அடின்னு அடிச்சு ஊரை விட்டு பட்டணத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டு நாயை இழுத்து போட்ட மாதிரி போட்டாங்க. ஆனாலும் அது ஒருபோதும் எனக்கு கிறிஸ்து வேண்டாம், என்னை விட்டுருங்க, என்னை அடிக்காதீங்க, நான் இயேசுவை பற்றி இன்னும் ஒருபோதும் ஒரு காலம் சொல்லவே மாட்டேன், எனக்கு அது தேவையா என்று சொல்லி ஒதுங்களையே. அதற்கு பதிலாக கிறிஸ்துவுக்காக ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் அந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்லி ஒவ்வொருவர் ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். ஊழியம் செய்வது லேசான ஒரு காரியம் கிடையாது. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். பல விதத்தில் நெருக்கங்கள் வரும், பல பகுதியிலேருந்து நமக்கு இடைஞ்சல் வரும். எல்லாவற்றையும் சகிக்கணும், தன்னையும் கவனித்துக் கொள்ளணும், விசுவாசிகளையும் கவனித்துக் கொள்ளணும், உலக மக்கள் மத்தியில் சாட்சியாய் வாழணும். அதெல்லாம் ரொம்ப பாடுபடுகிற ஒரு அனுபவம் தானே. தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதே போல பவுல் அப்போஸ்தலன் பாடுபடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரே. அதைத்தான் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்கன்றார். அல்லேலூயா. அதனால அவரை போல நாமும் வாழ ஆசைப்படுவோம். ஆண்டவரை, என்ன பாடு வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, என்ன நிந்தை, அவமானங்கள், போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே உமக்காகவே எல்லாவற்றையும் சகிக்க எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமானால் கண்டிப்பாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? பலன் கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், உற்சாகத்தை கொடுப்பார். இதெல்லாம் இல்லாதவங்க தான் தேவனை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. என்ன ஆண்டவர் எனக்கு செஞ்சார், உலக மக்கள் அவங்க இப்படி பேசுறாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்களே என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக இருக்கிற மனுஷன், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை விட்டே தூரமா போறாங்க. பாடு சகிக்க அவங்களுக்கு மனசு இல்லை, பாடுபடுவதற்கு அவங்களுக்கு இருதயம் கிடையாது. அதனால பின்வாங்கி போய் நரகத்தின் பிள்ளைகளாய் மாறிடுறாங்க. தேவ ஜனங்களாய் இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி, அவைக்குரிய வாழ்க்கையை கெடுப்பதற்கு எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவைகள் மத்தியிலையும் கூட நம்ம என்ன செய்வோம்? போராடி 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 நின்று ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி கொள்ளுகிற வரையிலும் கர்த்தருக்காக வாழுவதற்கு நம்மளை அர்ப்பணித்து வாழுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பார்த்து அவர் ஆசீர்வாதத்தை சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, வாருங்கள்
தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களே வாருங்கள் என்று சொல்லி நம்மை அவர் வாழ்த்தி வரவேற்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான அவருடைய வருகையின் போது நீங்களும் நானும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அவர் இருக்கிற வண்ணமாகவே பவுல் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையும் மாறட்டும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவ ஜனங்களாய் நம்மளை ஏற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தி அழிந்து போகாத நித்தியமான என்றென்றைக்கு நிலைவரமான பரலோக ராஜ்யத்தில் சிங்கார மாளிகையில் அவரையும் நம்ம ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, தரிசிப்பதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான வாஞ்சியோடு தாகத்தோடு கூட நாம் ஆண்டவரை போல வாழுவோம். அப்போ பவுலை போல வாழுவோம். அதற்கு என்ன பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவருக்காகவே வாழ்வேன் என்று சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அழியில சொல்ல முடியுமா? அப்படியே கண்களை மூடுவோமா? ஆமென். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 7 சுவாபங்கள் உடைய 7 காரியங்கள் அடங்கிய உம்மை போல மாறுகிற, உம்மை போல வாழுகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பவுல் மூலமாக கொரிந்தி சபைக்கு எழுதப்பட்டதை இந்த பார்த்தினோர் சீயோன் நல்ல சமாரியன் சபையாகிய எங்களுக்கு நீர் உபதேசித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதினால கர்த்தர் நமக்காக அவரை போல வாழ்ந்து, அவரை போல ஜீவித்து, அவரை போல அவரை தரிசிக்க, அவருடைய சமூகத்தில் போய் சேர கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்களேன். அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபையாருக்கு சொன்னது நாங்கள் ஞாபகத்தில் வைத்து, இது எங்களுக்கும் நீர் கொடுத்த வாக்கு என்பதை நினைத்து அதை ஏற்றுக்கொண்ட அந்த ஆலோசனையின்படியே நாங்கள் நடக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, நீர் சுத்தமுள்ளவராய் இருக்கிற போல எங்களை சுத்தப்படுத்துவீராக. நீர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிற போல எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவர், நீர் ஒளியிலே இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நடக்க கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவர், நீர் எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் பிறரை அன்போடு கூட ஏற்றுக்கொள்வர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவிகளாய் இருந்த எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை நேசித்தவரே, அன்பாய் இருக்கிறவரே, நாங்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்த கிருபைதாங்க. உமக்காக இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை காத்துக்கொள்ள என்ன பாடு வந்தாலும் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தைரியம் கொடுப்பீராக, பலன் கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. அதன்படி உமக்காக வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராகப்பா. பலவீனங்கள், சுகவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. உற்சாகத்தின் ஆவினால ஒவ்வொருவரையும் தாங்குவீராக. வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் எல்லாம் நீங்குவதாக. சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் மறைந்து போவதாக. வருகிற எல்லா நெருக்கத்தை நீக்கி போடுவீராகப்பா. செய்கிற வேலைகள், உத்தியோகங்கள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நாங்கள் உம்மை பின்பற்றி வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு மனுஷனாக இருந்தாலும் உம்மை போல மாறுவதற்கு எவ்வளவு தைரியமாக இருந்தாரோ அதே போல் நாங்களும் உம்மை போல மாற எங்களை ஒப்பு கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவன் செய்கிற வேலையெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானுடைய நாமத்தினால ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் சாமி. இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லைப்பா, எனக்குத்தான் ஆண்டவரே, எங்களுக்குத்தான் ஆண்டவரே. எங்களுக்கு பேசின வார்த்தைகளை நாங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்படி செய்ய போகிறக்காக நன்றி சொல்லுகிறப்பா. எல்லா துதிகான மகிமையை துமக்கு செலுத்துகிறோம். வருகிற 2வது செக்ஷனையும் கூட கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள போகிறக்காய் ஸ்தோத்திரம். வருகிற ஊழியக்காரர் மூலமாக எங்களோடு கூட பேச போகிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே ஆமே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இப்போதும் எப்போதும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.